அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ரமதானுக்கு முன்னாடியும் ரமதான் ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி எடுத்த கிளிப்பிங்கை தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரமதான் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, சாரிங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்னோட மெத்தடில் நோம்பு கஞ்சி ரெசிபி கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் சன்னா சாட் ரெசிபியும் ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நோம்பு கஞ்சி ரெசிபீஸ்லாம் நிறையவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ தான் வந்து நோம்பு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் கடகடன் 10 நோம்பு முடிஞ்சு இன்றைக்கி 11வது நோம்பில் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து நல்லபடியாக நோம்பு போயிட்டுருக்கு. இதே மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ராஹத்தா அமையணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்குவோம். நோன்பு அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து வருஷம் ஒரு புது வைப்பை தான் கொண்டு வரும். ஸோ இந்த நோன்பு மாதம் எப்படா வரும்ன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம் நிறையவே. ஆனால் முடிய போகும்போது பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரி, நோன்பு மாதம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நோன்பு அப்படின்னாலே ஏதாவது வந்து நமக்கு ஒரு புதுசான விஷயம் வந்து நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஹஸ்பண்ட் வந்துட்டு நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி தருவாங்க. அதாவது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அது நமக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நிறைய பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக வாங்கி தருவாங்க. ஏன்னா எனக்கு அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அதனால் வந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டாப் தான். கேஸ் ஸ்டாப் வந்து வீட்டில் என்கிட்ட இல்லை. நான் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷமாகவே வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வாங்கவே முடியல. ஃபைனலி இப்போ அல்ஹம்துலில்லாஹ் வாங்கியாச்சு. என்னோட பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 3 பர்னர் அடுப்பு சூப்பர் ஜெனரல் பிராண்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான அடுப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்ச அடுப்பும் கூட. அதை நான் மாற்றினதை நினச்சி இன்ன வரைக்கும் கூட ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து மாற்ற வேண்டிய கட்டாயமாக ஆயிடுச்சு. எதனால் மாற்றினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவுமே என்னோட மிஸ்டேக் தான். நான் வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்துட்டு அடுப்பு ஃபுல்லாக கழட்டி வாஷ் பண்ணுவேன். ஸோ அது வாஷ் பண்ணனாலே என்னமோ தெரியல, சீக்கிரமாகவே வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது 7 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்லா தான் இருந்தது. 8வது வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சு ஃபுல்லாமே துருப்பிடிச்சு கொட்டிட்டு பர்னர் வந்து கீழே விழுவ ஆரம்பிச்சிருச்சு நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ கொஞ்சம் பயம் தானே, சேஃப்டி கிடையாதுல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்னரை கூட ஒரு டைம் நான் சேஞ்ச் பண்ணேன். பட் அதுக்கப்புறமா அது செட் ஆகலை. அது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாமும் சொல்லி வச்சுருந்தேன். நானுமே ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட் போகும்போதும் இந்த அடுப்பு செக்ஷனில் போய் ஏறி பார்த்துருவேன், அந்த மாதிரி அடுப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு நான் ஒரு 4 வருஷமாகவே தேடிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த அடுப்பு வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை. சரி, இப்போ நோன்புக்கு நமக்கு வந்து நிறைய குக் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ அடுப்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும். வீடு ஷிஃப்ட் ஆகும்போது அது மறுபடியும் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேறு அடுப்பு வாங்கி கொடுத்தாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டாப்பில் தான், பிளாக் கலரு. நல்ல அடுப்பு சூப்பராக இருக்கும். பட் வந்து அனல் வந்து வெளியே போகும். குக்கிங் வந்து சீக்கிரமாகவே ஆகாத மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தது. எனக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. சரி, இந்த நோன்பு மாதத்துக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்டவ் சரியாக இல்லைன்னா நமக்கு வந்து திருப்தியாகவே இருக்காது இல்லையா? அதனால் வந்து இந்த டைம் வந்து இந்த அடுப்பை வந்து ஹஸ்பண்ட் மாற்றி கொடுத்தாங்க. இதுவுமே வந்து 5 பர்னரு கிளாஸ் டாப்பு ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. ஏன்னா 5 அடுப்பு எதுக்கு? நம்ம 4 பேர் தானே இருக்கோம். நம்ம ஏன்னா பொழுதோனிக்கும் நம்ம கிச்சனில் நின்று சமைச்சிட்டேவா இருக்க போகிறோம், எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது வந்து நல்ல ப்ரைஸில் கிடச்சிது. நாங்கள் ரமதான் ஆஃபர்னு சொல்லிட்டு ஆஃபருக்காக நாங்கள் பார்க்கல. பட் நாங்கள் போயிருக்கும்போது இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 328 திர்ஹம்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. சரி, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கேஸ் ஸ்டாப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ரமதானுக்காக எல்லாமே வந்துட்டு வீட்டை செட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்.
வீடு வந்து கிளீனிங் அந்த அளவுக்கு எனக்கு இருக்காது. ஏன்னா வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து நான் கண்டிப்பா வந்து வீட்ட கிளீன் பண்ணி மாப் போட்டுருவேன். அதனால வீடு கிளீன் பண்ற வேலை அந்த அளவுக்கு இருக்காது. பட் வந்து வீட்ல வந்து லைட் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வருஷமாவே இந்த ஆசை இருக்கு. முன்னாடி நான் இருந்த வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு. அதில லைட்லாம் செட் பண்ணா கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறனால, நான் அதில பெருசா ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். ஆனா இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒண்ணு செட் பண்ணி வைக்கணுன்ட்டு ஒரு ஆசை இருந்தது. ஃபைனலி வந்து என்னோட பொண்ணு தான் வந்து டைனிங் டேபிள் மட்டும் செட் பண்ணி வச்சிருந்தா. ஸோ பார்க்குறதுக்கே மாஷாஅல்லா ரொம்ப அழகா இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ கிரீன் கலர்ல ஒண்ணு காட்டியிருந்தேன் இல்லையா பர போட்டு, அது வந்துட்டு சஃபானா நம்ம என்னோட சின்ன பொண்ணு செஞ்சது. ஸோ அதுவுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது ரமதான் ஃபர்ஸ்ட்டு நோம்பு அன்னைக்கு எடுத்தது. ஃபர்ஸ்ட் நோம்பு அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் இல்லையா? எந்த டைமில் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் எந்த டைமில் முடிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 3:00 போல் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடல் பாசி வந்துட்டு கண்டிப்பாக ஹஸ்பண்ட்க்கெலாம் வேணும். ஸோ கொஞ்சமாக வந்து செஞ்சு வச்சிடலாம். இளநீ தண்ணி சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 10 to 15 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கடல் பாசி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சா போதும். ஃபஸ்ட்டு நம்ம கடல் பாசியை வந்து கரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ கடல் பாசி வந்து சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சுகரும், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 2 கல் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா வந்து சேர்த்து கரைஞ்சதுக்கப்புறமா, அதாவது கடல் பாசி, சுகர் இதெல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா, கடல் பாசி கரைஞ்சதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சுகர் வந்து கடல் பாசி வந்து நல்லா கரையும். ஸோ சுகர் வந்து முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடல் பாசி வந்து திப்பி திப்பியாக இருக்கும், கரையாது. ஸோ நல்லா கடல் பாசி கரைஞ்சதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதோட ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் தண்ணியோ இல்லை இளநீ தண்ணியோ இல்லை தேங்காய் பாலோ எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இளநீ தண்ணி சேர்த்து தான் செய்கிறேன். டின்னில் உள்ளது தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷான இளநீ தண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அது வழுக்கையோடு கிடைக்கும். இங்கே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இளநீ தண்ணி மட்டும் தான் இருக்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் எப்போயுமே வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் வாங்கிக்குவேன். ஸோ இன்னொரு நாளைக்கு ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 2 டின்னு மட்டும் வாங்கிட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். இதுவுமே வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கடல் பாசி செய்யும்போதே சுண்டலும் வேக வச்சுட்டேன். ஸோ சுண்டல் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து கண்டிப்பாக வேணும். நோம்பு கஞ்சியோடு சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ சுண்டலுமே செஞ்சு வச்சுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு உள்ள சுண்டலை ஊற வச்சுருந்தேன். வேக வச்சுட்டு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்குவேன். மறுநாள் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ சுண்டலுமே வேக வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோட மெத்தடில் எனக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து தாளித்து செய்வாங்க. நானுமே அந்த மாதிரி தாளித்து செய்வேன். தாளித்து செய்கிறது வேறு மெத்தடில் செய்வேன். கீமா சேர்த்து வேறு மெத்தடில் செய்வேன். இது வந்து நார்மலாக இந்த மாதிரி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பள்ளிவாசல்கள்லாம் கிடைக்கும் இல்லையா, நோம்பு கஞ்சி அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நோம்பு கஞ்சி செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 1 கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருந்தேன். ஜீரக சம்பா ரைஸில் செய்யும்போது கஞ்சி நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசியில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா குருணையாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குருணை சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து ஜீரக சம்பா எடுத்துக்கோங்க. ஜீரக சம்பா நான் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1 கப் ஜீரக சம்பா ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டிங்க அப்படின்னா கஞ்சியோட கலர் வந்து மாறி போயிடும், நமக்கு வெள்ளையாக கிடைக்காது. ஸோ பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருந்தேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து அலசிட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி, ஒரு 4, 5 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு, நம்ம அரைச்சி வச்சுருந்தா பட்டை கிராம்பு தூள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து ஒரு சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டை கிராம்பு தூள் முழுசாக பட்டை கிராம்பு தூளாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக கூட 2 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நான் தாளிச்செல்லாம் செய்கிறேன். இதுதான் இதில் வந்து ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 5 to 6 விசில் விட்டு வேக விட்டுட்டிங்க அப்படின்னா கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு வேகும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஷார்ட்ஸில் வந்து இந்த ரெசிபியை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, பஜ்ஜிக்காக மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பஜ்ஜிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து நீங்கள் ப்ரீமிக்ஸாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா அன்னன்னைக்காகவும்
அரைச்சி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது கொஞ்சம் நேரம் தானே ஆகும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்குவேன். 1 கப் கடலை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட வந்து இப்போ நார்மல் சில்லி பவுட்ரு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து நான் கலருக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா வந்து எதுக்குன்னா உப்பி வரதுக்காக பஜ்ஜி. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து 4, 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. டேஸ்ட்டு வந்து பஜ்ஜியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஓமமும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்து நம்மளோட பஜ்ஜி ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் அரைச்சும் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் அரைச்சிக்குவேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஜ்ஜி வந்துட்டு உடனே நம்ம போட்டு எடுத்துடலாம். ஆனால் 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நம்ம வெளியே வச்சுட்டு பஜ்ஜி அப்புறமா போட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக உப்பி வரும். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் கார்ன்ஃப்ளவர் ஆட்டாவும் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஆட்டா சேர்க்குறனால நமக்கு வெளி லேயர் வந்து நல்லா ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபைனலாக இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்மளோட பஜ்ஜி மிக்ஸர் ரெடி ஆகிடுச்சு. பஜ்ஜியை நம்ம இப்போ வந்து போட்டு எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோம்பு கஞ்சியோட பஜ்ஜி, உளுந்த வடை இதெல்லாம் பிச்சு போட்டு சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். ஸோ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்க காலத்துலேருந்தே அப்படி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நம்ம சுண்டல் செய்கிறதுக்குள்ளே ஊறி வரட்டும். நெக்ஸ்ட்டு சுண்டல் செய்கிறதுக்காக நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஆம்லேட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் சாப்பரில் சேர்த்து கட் பண்ணிக்கிட்டேன். இதுலேயே ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிற மாதிரி 2 பழம் நான் வந்து சாப்பர்லேயே சேர்த்து கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பேஸ்ட்டாக வேணும்னாலும் அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக செய்ய போகிறேன். ஏன்னா வடை பஜ்ஜிக்கெலாம் கொஞ்சம் ட்ரையாக தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து ட்ரையாக ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சுண்டல்லே சால்ட் வந்து சேர்த்து நீங்கள் வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா சால்ட் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வந்து ரமதானுக்கு முன்னாடியே சன்னா மசாலா வந்து எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலாலேருந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா விருப்பமாக இருக்கோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதில் வேறு எந்த மசாலாவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்க வேணாம். நம்ம அரைச்ச சன்னா மசாலாவே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வர வதங்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியிலேருந்து எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சுண்டல் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டல் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக செய்ய போகிறனால இதை நல்லா வதங்க விட்டுட்டேன். பச்சை ஸ்மெல் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக லாஸ்ட்டாக இது கூட வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி. அவ்வளோதான், சூப்பரான சன்னா சாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சன்னா சாட் வந்து நீங்கள் எப்படியும் சாப்பிட்லாம். இன்னொரு மெத்தடில் எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து கடைசியாக காட்டியிருக்கேன். இதுக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே வந்துட்டு இறக்கி வச்சுருங்க. நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து செட் ஆகி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தில்ல, அதில் வந்து பஜ்ஜி போட்டு எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வாழைக்காய் மாதிரி எனக்கு யுனைடெட் ஹைப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிச்சு. அதையும் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சீவி வச்சாச்சு. நல்லா மெல்லிசாக சீவி வச்சுக்கோங்க. பஜ்ஜி வந்து போடும்போது நல்லா நமக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த சுண்டல் சாப்பிட்றீங்க அப்படின்னா வெறும் வாயிலே சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மாங்காய் இதெல்லாம் இருந்துச்சு கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஜஸ்ட்டு வந்து வெங்காயம் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு கஞ்சியோட நல்லாயிருக்கும்.
ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. நோம்பு கஞ்சி ரெசிபியும் சுண்டல் ரெசிபியும் நான் வந்து தனியாக ஷார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன் டீட்டெயிலாக. அதுலேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நோம்பு அப்படிங்கிறனால பெருசாக எதுவுமே செஞ்சுக்கல. இதுதான் பஜ்ஜியும் சமோசா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டாச்சு. சமோசா ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நான் வந்து அன்றைக்கி சிக்கன் சமோசா செஞ்சுருந்தேன். சிக்கன் சமோசா ரெசிபி நான் கூடிய சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச நோம்பு கஞ்சி. இந்த நோம்பு கஞ்சி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எல்லாமே நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். அன்றைக்கான டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. ஃபஸ்ட் இஃப்தார் உங்களுக்கெல்லாம் எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்களும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.